Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is the fourth video number 4 of the Tamil English Dictionary. தமிழ் ஆங்கில அகராதியின் 4வது வீடியோவாகும் இது. In this video, we are going to see 5 words that begin with the 2 letters ach and 5 words that begin with the 2 letters anj. ach என்ற 2 எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 5 சொற்களையும் anj என்ற 2 சொற்களில் ஆரம்பிக்கும் 5 சொற்களையும் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். Please come, let us start the practice. அச். Word number 1, அச்சடித்தல். அச்சடித்தல் இது ஒரு வினைச்சொல். ஆங்கில வார்த்தை பிரிண்ட். அதற்கு பாஸ்ட் டென்ஸ் பிரிண்டட். அதில் ஈடி சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பிரிண்ட்டு ப்ளஸ் இடி, அது பாஸ்ட் டென்ஸாக மாறுது. இது ஒரு வேர்பு. இதனுடைய தமிழ் அர்த்தம் செய்தியை தாளில் பதித்தல். செய்தியை தாளில் பதித்தல், பிரிண்ட் பண்ணுறது. ஓகே. வேர்டு நம்பர் 2, அச்சகம். அச்சகம் இது ஒரு பெயர்ச்சொல், இது ஒரு நவுனு. ஆங்கில வார்த்தை பாருங்கள், பிரிண்டிங் கம்பெனி. பிரிண்டிங் கம்பெனி. கம்பெனி என்றால் அந்த நிறுவனம், அச்சடிக்கும் தொழிலை செய்யும் ஒரு நிறுவனம். அதுக்கு ஆங்கில வார்த்தை பிரிண்டிங் கம்பெனி. தமிழில் அச்சடிக்கும் பட்டறை அல்லது அச்சடிக்கும் நிறுவனம். வேர்டு நம்பர் 3 பாருங்கள், அச்சாரம். அச்சாரம் என்பது ஒரு பெயர்ச்சொல். இதனுடைய தமிழ் விளக்கம் வியாபார ஒப்பந்த உறுதித்தொகை அல்லது முன் பணம். ஆங்கில வார்த்தை ஏர்னஸ்ட் மணி. ஏர்னஸ்ட் மணி என்றால் அந்த உறுதித்தொகை, முன் பணம். ஒரு வியாபாரத்தில் ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை வாங்குபவர் அந்த நிலத்தை கொடுப்பவரிடம் இதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அதற்கு முன்பணமாக அதை உறுதி செய்வதற்காக, அதாவது அந்த வியாபார ஒப்பந்தத்தின் மீது நம்பிக்கையும் உறுதியும் ஏற்படுவதற்காக வாங்குபவர் கொடுக்கும் தொகைதான் ஏர்னஸ்ட் மணி. இதனுடைய ஆங்கில மீனிங் பாருங்கள், பெய்டு டு கன்ஃபார்ம் பிஸ்னஸ் டீல். அதாவது ஒரு வியாபார டீல்னா ஒப்பந்தம், அதை உறுதி செய்வதற்காக செலுத்தப்படும், அதான் பெய்டு, செலுத்தப்படும் ஏர்னஸ்ட் மணி, உறுதித்தொகை அல்லது முன் பணம். தூய தமிழில் அச்சாரம். ஓகே. நம்பர் 4 பாருங்கள், அச்சாணி. இது ஒரு பெயர்ச்சொல். இதற்கு தமிழ் வார்த்தை கடையாணி. கடையாணி. லிஞ்ச் பின் இது ஒரு நவுனு. லிஞ்ச் பின் வண்டி சக்கரங்கள் அச்சில் இருந்து கழன்று விழாமல் இருக்கச் செய்யும் நீண்ட ஆணி. நீங்கள் மாட்டு வண்டி சக்கரங்கள் சுழலும் போது அந்த சக்கரங்கள் வெளியே கலண்டு வராமல் இருப்பதற்காக அந்த நடுத்தண்டில் ஒரு துவாரத்தில் நீண்ட ஆணி சொருகப்பட்டிருக்கும். அதுதான் அச்சாணி அல்லது கடையாணி. ஓகே. அதிலிருந்து, அதாவது சக்கரங்களிலிருந்து கலண்டு விழாமல் இருக்கச் செய்ய நீண்ட ஆணி. 2 சக்கரங்களுக்கும் வெளிப்புறமாக அந்த ஆணி சொருகப்பட்டிருக்கும். லிஞ்ச் பின்
அடுத்த வார்த்தை அது ஆங்கிலத்தில் பாருங்கள், எ பின் அல்லது அயன் ராட், இரும்பு தண்டு, சின்னதான இரும்பு தண்டு, இன் தி ஆக்சல், ஆக்சல்னால் அச்சு, அந்த நடு தண்டு, வண்டியை தாங்கும் சக்கரங்களை தாங்கும் அந்த தண்டு, அதுதான் அச்சு, ஆங்கிலத்தில் ஆக்சல். டு கீப் த வீல்ஸ் இன் பொசிஷன், வீல்ஸை அந்த இடத்தில், இன் பொசிஷன், அது அப்படியே இருக்க செய்ய, அது இருக்கும் அந்த இடத்திலேயே இருந்து சுழன்று செல்ல உதவும் 2 தண்டுகள் தான் அந்த அயன் ராட் அல்லது லிஞ்ச் பின். எ பின் ஆர் அயன் ராட் இன் த ஆக்சல் டு கீப் த வீல்ஸ் இன் பொசிஷன். வேர்டு நம்பர் 5 பாருங்கள், அச்சு. அச்சு என்பது பெயர் சொல். இப்போ தான் பார்த்தோம் வேர்டு நம்பர் 4ல் ஆக்சல், AXLE, இதனுடைய உச்சரிப்பு தமிழில் இருக்குது பாருங்கள், ஆக்சல். வண்டியின் சக்கரங்களை சுழலச் செய்யும் நடுத்தண்டு, ஷாஃப்ட். அந்த நடுத்தண்டு, ஆக்சலுக்கு என்ன ஆங்கில வார்த்தை, ஷாஃப்ட். தட் சப்போர்ட்ஸ் அண்ட் மூவ்ஸ் த வீல்ஸ். அந்த ஷாஃப்ட்டு, நடுத்தண்டு என்ன செய்யுது, சப்போர்ட் பண்ணுது, ஆதரவாக இருக்குது. எதற்கு, சக்கரங்களுக்கு. அண்டு மூவ்ஸ், அந்த வீல்ஸை அசைய செய்யுது. அது அதனுடைய வேலை. அது நீங்கள் கார், பஸ்ஸுக்கு அடியில், லாரிக்கு அடியில் கொஞ்சம் குனிந்து பார்த்தால் அந்த நீளமான தண்டு சுழல்வதை நம்மால் பார்க்க முடியும். ஷாஃப்ட் that supports and moves the wheels. அடுத்து ஒரு 5 சொற்கள், 5 என்ற 2 எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 5 வார்த்தைகள். 1 அஞ்சல், இது பெயர் சொல், ஆங்கிலத்தில் போஸ்ட்டு. அதற்கு பெயர் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் நவுனு. தபால், கடிதம் அனுப்பும் முறை. அஞ்சல்னா போஸ்ட்டு, தபால் கடிதம் அனுப்பும் முறை. அஞ்சல் அலுவலகம், அதற்கு பாருங்க, அஞ்சல் அலுவலகம், இதுவும் பெயர் சொல், போஸ்ட் ஆஃபீஸ். தபால் நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ். நம்பர் 3 பாருங்க, அஞ்சல். அஞ்சல் வினைச்சொல், அஞ்சல் வினைச்சொல். போஸ்ட், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் பாருங்க, ப்ளஸ் குறி போட்டு இடி உள்ளது, அப்போ போஸ்டட். போஸ்ட், போஸ்டட், இது ஒரு வேர்பு. தபால் அனுப்புதல், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு தபால் அனுப்புதல். நம்பர் 4 பாருங்க, அஞ்சல் வேலை சார்ந்த, இது ஒரு பண்புச்சொல். அதான் பா கொடுக்கப்பட்டுள்ளது. பா, பா என்றால் பண்புச்சொல். ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ், ஒரு பண்புச்சொல். அஞ்சல் வேலை சார்ந்த என்ற பண்பு சொல்லுக்கு ஆங்கில வார்த்தை போஸ்டல். போஸ்டல், அஞ்சல் வேலை செய்யக்கூடிய அந்த அலுவலகம், போஸ்டல். நம்பர் 5 பாருங்க, அஞ்சல் துறை, இது ஒரு பெயர் சொல், அஞ்சல் துறை. ஆங்கிலத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், தமிழில் தபால் வேலை செய்யும் நிர்வாக பிரிவு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் என்ற சொல் நீண்ட சொல், எனவே அதை நான் 3 சிலபிள்களாக பிரித்து கொடுத்திருக்கிறேன். டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் என்றால் ஒரு நிர்வாக பிரிவு அல்லது துறை. அஞ்சல் துறை, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், தபால் நிர்வாக பிரிவு. Okay, my dear English learners, that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.